கண்டிப்பாக கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் துவங்கப்படும் வீராணை ஏரிக்கரை கேத்தியாத்தோப்பு ஊதகுடி வரை சுமார் 14 கிலோமீட்டர் நீளம் 5 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. ஏரியில் முழு கொள்ளவான 47.50 கனஅடி ஆகும். தற்பொழுது வீராணை ஏரியில் 46.90 கனஅடி நீர் உள்ளது. இந்த ஏரி மூலமாக டெல்டா கடை பகுதிகளான சிதம்பரம், புவனகிரி, கேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார்கோவில், குமராட்சி, பரங்கிப்பேட்டை, கீரப்பாளையம் பகுதிகளில் சுமார் 55,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன பகுதியில் பெற்று வருகின்றன. மேலும் சென்னை குடிநீர் மாநகர மக்களின் குடிநீர் தேவைக்காக வீராணை ஏரியிலிருந்து வினாடிக்கு 74 கனஅடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் கோடை காலத்தில் வீராணை ஏரி 2 முறை கொள்ளளவை நிரப்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து கடந்த சில நாட்கள் முன்பு சென்னை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஜானு ஏரி ஆய்வு செய்தார். இந்நிலையில் மாவட்டத்திற்கு கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து வருவதாலும் பின்னர் இதன் காரணமாக வடவாறு, செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை, வெள்ளங்குழி ஓடை, வீராணை ஏரிக்கு தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. வீராணை ஏரியின் பாதுகாப்பு கருதி தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பூதங்குடி VNS மதகு சற்று மூலியமாக வினாடிக்கு 488 கனஅடி உபரி நீரை வெளியேற்றி வருகிறார்கள். பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வீராணையில் நீர்மட்டம் அதிகளவு இருப்பதால் ஆழமான பகுதியில் குளிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளூர் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவிப்பு வருகிறார்கள்.